வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலையிலேருந்து நடந்த ஒரு பிரேக்கிங் நியூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 நாளாக இந்த விஷயம் யாருமே பேசாமல் இருந்த ஒரு விஷயம். அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். அது என்னென்னா, மானாமரியில் பட்டியலின இளைஞர் ஆகாஷ் அப்படின்றவரை போலீஸ்காரங்க காவல்துறையோடைய செல்லில் வச்சு 3 நாள் சித்திரவதை பண்ணி அவரை மிக கொடூரமாக கொண்டிருக்காங்க. இதை யாருமே பேச கிடையாது. கட்டாயமாக நீங்கள் பேசணும் மக்களே. ஏன்னா போலீஸ்க்கு ஒவ்வொரு இதுவுமே லாக்அப் டெத்துன்றது நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு விஷயம் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். பட்டியலின இளைஞரை இந்தளவுக்கு கொடூரமாக நடத்தி அப்படி கொள்ளணுன்ற அவசியம் என்ன இருக்குது? போலீஸ்காரங்க ஏன் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறாங்க? அவங்களுக்குலாம் ஈவு இறக்குன்றதே இல்லையா? சுத்தமாக பாதி போலீஸ்காரங்க இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்களா? போன வாரம் என்னடானா, ஒரு போலீஸ்காரன் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு பெண், தனியார் பெண் கூட அப்போ அத்துமீறலில் ஈடுபடுறான். என்ன எல்லா பக்கமும் இதே தான் நடந்துகிட்ருக்கு. இது போலீஸ்காரங்க கொஞ்சம் கண்ட்ரோலாகி நடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்கில் போய் இளைஞர்கள் குடிச்சிட்டு போய் அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கு அமௌண்ட் கொடுக்காமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து 3வது முக்கியமான விஷயம், மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுறதுக்கோசரம் நம்ம மத்திய அரசு இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின மேலும் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரஷ்யா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் கிட்டே கேட்காம நீங்கள் எதுக்கு அவசரம் இந்த மாதிரி ஆயில் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதை சடனாக ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்தியாவுக்கும் ஆயிலுக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் ஒரு நிலைமையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆரம்பத்திலேயே நாம் அவங்கக்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம்னா அவங்கக்கிட்ட மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அமெரிக்காவினுடைய அவங்களுடைய ஆசைக்கெல்லாம் நாம் இறங்கி போகிறதால அவங்க மிகப்பெரிய அளவில் ஆடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றி அமெரிக்காவுக்கு தகுந்த பாடம் நாம் தான் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கான முயற்சியில் நம்ம இந்திய அரசாங்கம் மிக சீக்கிரமாக செயல்படணும். பட்டியலின இளைஞர் ஆகாஷுக்கு நீதி கிடைக்கிறதுக்கோசரம் இந்த வீடியோவை கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணணும். தேங்க்யூ கைஸ். நான் அடுத்த வீடியோ 8 மணிக்கு போடுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட்டில் இருங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ தான் நம்ம சேனல் மிகப்பெரிய அளவில் கொண்டு போகும். நம்ம சேனல் மேலே போச்சுன்னா அது உங்களுக்கு தான் நல்லது. நான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கடன்பட்டிருக்கேன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.